ஆயுத எழுத்து நீட்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. வாடகை தாய் முறையை ஒழுங்குமுறைப்படுத்த வகை செய்யக்கூடிய சட்ட மசோதாவை மத்திய அரசு கொண்டு வருகிறது. இதற்கான ஒப்புதலை அமைச்சரவை வழங்கியிருக்கிறது. கணிசமான தொகை வழங்கி இந்த ஒரு வாடகத்தாய் முறை அப்படிங்கிறது நாடு முழுவதும் அரங்கேறி வருவது அப்படிங்கிறது தொடர்ந்து நாம் பார்த்து வரக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து ஒரு 3000 crore இண்டஸ்ட்ரி என்று சொல்லப்படுகிறது. அது ஒரு வகைப்படுத்தாமல் முறைப்படுத்தாமல் நடந்து வர இதை முறைப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது என மத்திய அரசாங்கம் இந்த ஒரு மசோதாவை கொண்டு வருகிறது. வணிக ரீதியான வாடகை தாய் முறைக்கு தடை மற்றும் வெளிநாட்டவர்கள் என்ஆர்ஐக்கள் இவர்களெல்லாம் இங்கே வாடகை தாய்களை பயன்படுத்த முடியாது என கடுமையான முறைகளை கொண்டு வருகிறது. அதுவும் திருமணமாகாதவர்கள் இந்த மாதிரியானவர்கள் வாடகை தாயை பயன்படுத்தி குழந்தை பெற்றுக் கொள்வதற்கான வழிமுறைகள் எல்லாம் மிக கடுமையாக்குது, அது தடை செய்கிறது. இந்த ஒரு சட்ட மசோதா அப்படிங்கிறது வரவேற்கத்தக்கதா, அதீதமாக கடுமையாகிறதா, பலருடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய வகையில் இருக்கிறதா விவாதிக்கலாம். வாடகை தாய் சட்டம் கருணையா கடுமையா? நிகழ்ச்சியில நம்முடைய மூத்த வழக்கறிஞர் ஆதிலட்சுமி அவர்களும் மற்றும் நம்முடைய திரு எஸ்.ஆர். சேகர், பாரதிய ஜனதாவுடைய ஊடக பிரிவு தலைவர் திரு எஸ்.ஆர். சேகர் அவர்களும் இணைகிறார்கள். நான் ஆதிலட்சுமி அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன், ஆக்கப்பூர்வமான அம்சங்கள் இதுல இருக்கிறதா நினைக்கிறீங்களா, அதீதமா கண்ட்ரோலிங்கா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அதீதமா கண்ட்ரோலிங்கா இருக்குன்னு தான் சொல்லணும். இது வாடகை தாய் முறையை ஒழுங்குபடுத்துவதில்லை, ஒழித்து விடக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறது. நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்க்கும் பொழுது இதுல நீங்க திருமணமானவர்கள், அதுவும் 5 ஆண்டுகளுக்கு பிறகு குழந்தை இல்லை அப்படின்னா தான் வர முடியும். அதுவும் நெருங்கின உறவினர்கள் மட்டுமே வாடகை தாயாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை. அதை தாண்டி நீங்க ஏற்கனவே இருந்தக்கூடிய மசோதாக்கள், பெண்டிங்கா இருந்த பில்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது யாரெல்லாம் அந்த வாடகை தாயை பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஓரினை சேர்க்கையாளர்கள், கேஸ், லெஸ்பியன்ஸ் என்று சொல்லக்கூடியவர்கள், இல்லை திருமணம் ஆகாதவர்கள், சிங்கிள் பேரண்டேஜ், இவங்க எல்லாமே பயன்படுத்தக்கூடிய அதை ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தணும். கண்டிப்பா எப்படி வாய்ப்பு இருக்குன்னு உதாரணத்துக்கு ஓரினை சேர்க்கையாளர்களை பொறுத்த வரைக்கும் அது குற்றமா குற்றம் இல்லையானே வழக்கு நடந்துட்டு இருக்கு. அது உச்ச நீதிமன்றத்தில் இருக்கு. அது ஒரு குற்றங்கிற ரீதியில தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்ட ப்ரொவிஷன். அதை மாற்றாம அவங்க வாடகை தாயை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது வாய்ப்பு இருக்கக்கூடிய விஷயம். இன்னைக்கு நிலையில அப்படி பார்த்தாலும் எதிர்காலத்துல உச்ச நீதிமன்றம் ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கும். அப்படி இல்லைன்னா அதை முன்னெடுக்க முடியும். இப்ப அதுக்கு அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற இப்ப திருநங்கைகளுக்கான மசோதா ஒண்ணு நம்மளுக்கு பெண்டிங்ல இருக்கு. அதே மாதிரி ஓரினை சேர்க்கையாளர்களுக்கு நல்ல ஒரு தீர்ப்பு வரும், ஒரு ஃபுல் பெஞ்ச், ஸ்பெஷல் பெஞ்ச் அமைச்சிருக்காங்கிற ஒரு நிலை. அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா திருமணம் ஆனவர்களை இப்போ ஒரு உதாரணத்துக்காக ஒரு 40 வயதை தாண்டி திருமணம் ஆகும் பொழுது மெடிக்கல் ரீசனாக 5 ஆண்டுகளுக்குள்ள இவங்களுக்கு குழந்தை பிறக்காது, திருமணம் 5 ஆண்டு வெயிட் பண்ணணுங்கிறாங்க, பிறக்காதுன்னு ஒரு நிலை வரும்போது அவங்களே அடிப்படுவாங்க. நீங்க எல்ஜிபிடி கம்யூனிட்டியை விட்டுருங்க, நம்ம சாதாரணமா இருக்கக்கூடிய மக்களை எடுத்தாலும் இட்ஸ் வெரி ஸ்ட்ரிஞ்சன்ட். கமர்ஷியல் சர்கசி அப்படிங்கிறது ஓரளவுக்கு கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நிலை தான், இல்லைன்னு அப்படின்னு சொல்லல. இன்னைக்கு கமர்ஷியல் சர்கசி பூமா இருக்குன்னு, ஆனா நீங்க வாடகை தாய் முறையை, அந்த கமர்ஷியல் சர்கசியை நீங்க கண்ட்ரோல் பண்றீங்கன்னு, நீங்க என்ஆர்ஐஸ் வரக்கூடாது, நார்மலா இருக்கக்கூடியவங்களுக்கு இவ்வளோ ஒரு ஸ்ட்ரிஞ்சன்ட் மெத்தட்னா, அப்ப இன்னைக்கு இந்த சட்டத்தை ஒரு விஞ்ஞான வளர்ச்சி, எதிர்காலத்தை நோக்கி நம்ம பார்க்கறதுக்கு பதிலாக நம்ம பின்னோக்கி போறோமோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு எழுகிறது. இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய மனித இனத்தில் இருக்கக்கூடிய அத்தனையோட உரிமைகளையும் உணர்வுகளையும் ஒட்டுமொத்தமாக ஒடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இதை நான் பார்க்கிறேன். வாடகை தாய் அப்படிங்கிற பேர்ல நிறைய இது ஒரு அண்டர் கிரவுண்ட் பிசினஸா நடந்துட்டு இருக்கிறதுலையும் இல்ல நிறைய மீறல்கள் நடந்துட்டு இருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அது புரிந்து கொள்ளக்கூடியது. இதை முறைப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கம் புரிந்து கொள்ளக்கூடியது. ஆனா இதை அதீதமா கட்டுப்படுத்தி இது இன்னும் பிரச்சனைக்கு தான் உள்ளாக்குது. அதீதமா அரசாங்கம் தனிப்பட்ட விவகாரங்கள்ல தலையிடுது அப்படிங்கிற மாதிரியான விமர்சனத்தை புறந்தள்ள முடியுமா, மறுக்க முடியுமா? இந்த ஒரு மசோதால எழக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டு அதுதான் திரு சேகர். இல்லை, இப்போ சகோதரி அவங்களே நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. குறிப்பாக உரிமைகளை கோரினாங்க, உணர்வுகளை தடுப்பதாகவும் சொன்னாங்க, பின்னோக்கி போவதாக சொன்னாங்க, அதீதமான கண்ட்ரோல் இருக்கிறது, ஒழித்து விட முயற்சி நடக்கிறதுன்னு. இல்லவே இல்லை. இப்போ ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயம், எல்லாருக்கும் புரிகிற மாதிரி விஷயம், வாடகை தாய்ங்கிறது மெடிக்கலாக மருத்துவ ரீதியாக ஒரு தம்பதியருக்கு குழந்தை பிறக்காது அல்லது பிறந்து கருதரித்து பிரசவம் பார்த்து கொள்ள முடியாது என்கின்ற சூழ்நிலை இருக்கின்ற பொழுது வருகின்ற ஒரு விஷயம் இது. இதில் இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் வைத்து அதற்கான ஒரு மாற்று ஏற்பாடாகத்தான் வாடகை தாய்ங்கிறது வந்துச்சு. நம்ம இதுக்கு முன்னால் முந்தின காலங்களெல்லாம்
இந்த மாதிரியான அமைப்பு கிடையாது. யாராவது இடத்துல தத்து எடுத்துப்பாங்க, சித்தப்பா பெரியப்பா மக்கள் மாமா அத்தை மக்களை வந்து அவங்களே தத்தெடுத்து தன்னுடைய குழந்தை மாதிரி பண்ணுவாங்க. விஞ்ஞான வளர்ச்சியின் காரணமாக இப்போ இதை நோக்கி நாம் போகிறோம். இப்படி போகின்ற போது இதில் வந்து வணிக ரீதியாக இது பயன்பாட்டுக்கு வந்து இப்போ இந்த குழந்தை பெற்று கொடுப்பதே ஒரு பெரிய விஷயமாக மாறி, ஒரு தொழில் கமர்ஷியலான விஷயமாக மாறி, அதற்கு பின்னாலே அதில் பாசமும் பந்தமும் தாய்மையும் வருகின்ற ஒரு சூழ்நிலை, அந்த போராட்டங்கள் நடக்கின்ற போதுதான், இதற்கு முந்தைய அரசாங்கம் இதை கவனிக்காத போது இந்த அரசாங்கம் இதையெல்லாம் கவனித்திருக்கிறது. வணிக ரீதியா இருக்கக்கூடிய இரண்டாவது விஷயம், தானே குழந்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்திய பண்பாடு. சில விஷயங்களை சொல்றாங்க. இதுல வந்து குறிப்பாக ஃபாரினர், இது என்ஆர்ஐஸ் இவங்களெல்லாம் வேண்டாங்கிற அதெல்லாம் கிடையாதுன்னு எக்ஸ்க்ளூடடா இருக்கு. வெளிநாட்டினுடைய சட்டங்கள் அங்கே டைவர்ஸ் எல்லாம் வேற வேற விஷயங்கள். என்ஆர்ஐல பெரும்பாலானவர்கள் அந்த குழந்தை பெற்றுக்கின்ற அந்த தாய் சாதாரணமாக அதையெல்லாம் சந்தோஷமாக அனுபவிப்பாள். அதை துயரமாகவும் கஷ்டமாகவும் அனுபவிக்கிறது இல்லை. அதை அனுபவிக்காமல் காசு இருக்கிற காரணத்தினால் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்து இந்திய தாய்களை வாடகைக்கு எடுத்ததினால் இந்த சட்டத்தை நம்ம கொண்டாந்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஹோமோசெக்சுவல் நேச்சுரல், ஹோமோசெக்சுவல்ல ஒரு ஆண் அல்லது ஒரு பெண்ணு, தாய் அல்லது தந்தை மட்டுமே இருக்கிற சூழ்நிலையில ஒரு குழந்தைக்கு இருபாலாரும் தேவை என்பதால அது வந்து கூடாது என்பதை அத்தனை பேரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை. மனித இனத்தினுடைய சாதாரணமாக விஷயம். தாயின் தந்தையும் ஒரு குழந்தைக்கு நிச்சயமான விஷயம். லிவிங் டுகெதர் கப்பிள் அது சட்ட ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. யார் தந்தை யார் தாய் என்று அவர்கள் தொடர்ந்து இருப்பார்களா என்று தெரியாத இந்த சூழ்நிலை, இதை இந்த மாதிரியாக சமூகம் ஏற்றுக்கொள்ளாத, சமூகத்தினுடைய வேல்யூக்களை பாதிக்கக்கூடிய, பண்பாட்டை பாதிக்கக்கூடிய, நம்முடைய பாரம்பரியத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் இந்த அரசாங்கம் தடுத்து நிறுத்தி மற்ற விஷயங்களுக்கு சட்டத்தின் மூலமாக இடம் கொடுத்திருக்கிறது. இதுல வந்து மனித உரிமை எங்க வந்தது? இதுல வந்து நீங்க சொன்ன சில கருத்துக்கள் வந்தது, இதுல வேற உணர்வுகளுக்கு எந்த விதத்தில் எதிர்ப்பு வந்தது என்பதுதான் நமக்கு புரியாத விஷயமாக. நீங்க சொன்ன சில விஷயங்கள்ல அதை ஒட்டிய கேள்விகள் எழுதி, இப்போ வந்து இயற்கையா பெற்றுக்க முடியாதவங்க அதை செய்யணும், அப்பதான் தேவை வருதுங்கிறீங்க. ஆதிலட்சுமி அவங்க வலியுறுத்தினாங்க, ஒரு முதல்லயே ஒரு 5 வருஷம் ஆன பிறகுதான் பிள்ளை இல்லைங்கும் போதுதான் அது போகணுங்கிறீங்க. முதல்லயே அந்த ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுறாங்க, முதல்லயே அதை கண்டறிஞ்சிடுறாங்க. அப்படிங்கும் போது அவங்களுக்கான உரிமை தடுக்கப்படுது. சிங்கிள் பேரண்ட் இது இந்த வாடகை தாயை பயன்படுத்த முடியாதுன்னு சொல்றீங்க. சிங்கிள் பேரண்டால குழந்தைகளை வளர்க்க முடியுங்கும் பொழுது, சிங்கிள் பேரண்டால குழந்தைகளை தத்தெடுக்க முடியும் அப்படிங்கும் போது அவங்க ஏன் வாடகை தாயை பயன்படுத்தக்கூடாது? இல்லை, இப்போ நீங்கள் முதல்ல சொன்னீங்க பாருங்கள், இந்த 5 ஆண்டு காலங்கள், இன்னைக்கு இந்த சட்ட ரீதியாக சொல்லப்பட்ட விஷயங்கள் முழுவதும் மெடிக்கல் ரீதியாக, பிசியாலஜி ரீதியாக ஏற்கனவே அதாவது நிரூபிக்கப்பட்ட விஷயங்களை தான் இந்த அரசாங்கம் சட்டமாக கொண்டாந்துருக்கு. இந்த இன்ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் நிறைய பேர் இப்ப உருவாகி வருது, எக்கச்சக்கமா உருவாகி வருது. ஒரு 30% பேருக்கு வந்து இப்ப இந்த சென்டர்கள் மூலமாக குழந்தை பிறக்க வேண்டிய அளவுக்கு ஃபெர்டிலிட்டி குறைவாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதெல்லாம் இன்றைய லைஃப் சைக்கிள், லைஃப் ஸ்டைல். நீங்களே சொல்றீங்க இல்லையா 30% பேருக்கு அவசியம் இருக்கு அப்படிங்கும் போது இதை முற்றிலுமா தடுத்து நிறுத்துவது சரியா, இதை முறைப்படுத்துவது சரியாங்கிறதா எழக்கூடிய கேள்வி. திரு எஸ் ஆர் சேகர் தொடக்கத்தில் சொன்னது போல, இது வந்து ஒரு இங்க இருக்கக்கூடிய பெண்களை ஏதோ ஒரு வெளிநாட்டு என்ஆர்ஐஸோ இல்லாட்டி ஃபாரினர்ஸோ ஒரு மிஷின் போல பயன்படுத்துவது அப்படிங்கிறது, ஒரு கமர்ஷியல் வெஞ்சரா பயன்படுத்துறது அப்படிங்கிறதெல்லாம் தடுத்து நிறுத்துவது, ஒரு என்ஆர்ஐ ஃபாரினர்ஸ் எல்லாம் இதோட ஆம்பிட்ல இருந்து வெளியே வைப்பது அப்படிங்கிறது புரிந்து கொள்ளக்கூடியது தானே. அதுல இருக்கக்கூடிய ராஷ்னல் அப்படிங்கிறது, ஒரு பெண் வந்து தன்னோட விருப்பத்துக்கு எதிராக இப்போ ஒரு வாடகை தாயா இருக்காங்க, ஒரு குழந்தையை தன்னோட கருவில சுமந்து, நீங்க பெரும்பாலான ஒரு பெண்களோட நான் பேசி பார்த்திருக்கேன், பேசாம சொல்லல, ஒரு விருப்பத்தின் பேர்ல அவங்களுக்கு அதுக்கான ஒரு ஊதியம் கிடைத்தாலும் பெரும்பாலும் ஒரு விருப்பத்தின் பேர்ல தான் ஒரு குழந்தைய வந்து சுமந்து இன்னொருத்தருக்கு கொடுக்க, இன்னொரு பெண்ணிற்கு நான் உதவி செய்கிறேன், இன்னொரு குடும்பத்துக்கு ஒரு குழந்தையை வந்து நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு மன நிறைவோடு நிறைய பேர் செய்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த மசோதா இல்லை டிஸ்கஷனில் இருந்த பில்லெல்லாம் நீங்கள் பார்க்கும்பொழுது, ஏன்னா 2004 இந்த டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு, பில்லை திருப்பி திருத்துறாங்க, லா கமிஷன்ஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ வந்து ஒரு 3 வாட்டியோ ஒரு 5 வாட்டியோ தன்னுடைய குழந்தை உட்பட அவ்வளோதான் அந்த ஒரு வாடகை தாயா இருக்க முடியும். இல்லை இவங்க கண்ட்ரோல் கொண்டு வரலாம், ஒரு வாடகை தாயாக உன் குழந்தை உட்பட ஒரு 3 வாட்டி தான் நீ ஒரு கருவை சுமக்கக்கூடிய ஹெல்த்துக்கும் கரெக்ட், அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வரலாம். இல்ல சிங்கிள் பேரண்டேஜ் அவர் சொன்னாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா டிவோர்ஸ் ரேட்ல
குழந்தை ஒன்னா அப்பாட்ட இல்ல அம்மாட்ட தான் இன்னைக்கு வளரக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அப்போ ஒரு டிவோர்ஸ்ல ஒரு சிங்கிள் பேரண்டேஜா வளர்க்கும் போது ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ அந்த குழந்தை ஏன் வளர்க்க முடியாதுன்னு நினைக்க முடியும். ஆரோக்கியமற்ற ஒரு 2 பேரண்ட் கிட்ட வளர்றதுக்கும் ஒரு பேரண்ட் வளர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இல்ல 2 பேரண்ட் இருக்கும்போது நீங்க ஆரோக்கியமான நீங்க சொல்ற கருத்தை ஒரு நிலையை பார்க்கும்போது அப்படி தோணுது. இப்ப கால மாற்றம், சமூக மாற்றம் தான் சட்ட மாற்றத்தை கொண்டு வருகிறது. இன்னைக்கு சமூகம் ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சர்ல ஏற்பட்டிருக்க அந்த சமூக மாற்றம், ஒரு சிங்கிள் பேரண்ட், ஒரு எந்த ஒரு சமூக பிரஷரும் இல்லாம ஒரு ஒரு சிங்கிள் மதரோ சிங்கிள் ஃபாதரோ வளர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இங்க இன்னைக்கு சமூக யதார்த்தமா இல்லைங்க. இந்தியன் கல்ச்சரே வெஸ்டர்னைஸ் ஆயிடுச்சு. இதுல வெஸ்டர்ன் கல்ச்சர் நம்ம கல்ச்சர் கிடையாது. இன்னைக்கு நிஜமா கல்ச்சர்னு பார்க்கும்போது நாம் ஒரு எல்லையை தாண்டி சென்று கொண்டிருக்கிறோம். சில கல்ச்சரல் பேஸ நம்ம உடைக்கணும் கிடையாது. ஆனா இந்த சட்டம் ஒரு பெண்ணின் உரிமைக்கு எதிர். இப்ப நான் என் குழந்தையை வாடகை தாய் மூலம் நான் பெற்றுக்கொள்கிறேன். மருத்துவ ரீதியாக மருத்துவர் சொன்னாலும் எனக்கு வாடகை தாய் மூலம் என்னோட இன்னொரு குழந்தையை பெற்றுக்கொள்ளணும்னா என்னோட உரிமை நான் நினைக்கிறேன். அந்த உரிமை மறுக்கிறாங்கன்னு நான் சொல்லுவேன். அந்த விஷயத்துல ஆமீர் கான், ஷாருக் கான் அப்படின்னு பெற்றுக்கொள்ள வாய்ப்பு இருந்தும் கூட சில பேர் பண்றாங்கிற மாதிரியான விமர்சனத்தை அரசு அமைச்சர் வெளியிடுறார். இது இவ்வளவு பர்சனல் ஸ்பேஸ்ல அரசுக்கு என்ன வேலைங்கிறது தான் கேள்வி. இது ஒரு உரிமையா, ஒரு கன்சென்சஸோட, ஒரு கன்சென்ட்டோட, மன்னிக்கணும், ஒரு கன்சென்ட்டோட நடக்கக்கூடிய விஷயத்துலலாம் கூட அரசு ஏன் இத்தனை தலையீடு செய்யுது? இப்போ நீங்க வெளிநாட்டினர், ஹோமோசெக்சுவல்ஸ் இதெல்லாம் கூட நம்ம நிறைய கல்ச்சுரல் பேரியர்ஸ் இருக்கு, அதுல ஒரு ஒரு சோஷியல் பேரியர்ஸ் இருக்கு, நான் புரிஞ்சுக்கிறேன். அதுவும் கூட நம்ம கடக்கணுமாங்கிறது விவாதம். பட் ஆனா இப்ப இன்னைக்கு இயல்பா ஒரு இண்டஸ்ட்ரியில நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயத்த கூட நீங்க தடுக்கும் பொழுது, அதுக்கு தண்டனை எல்லாம் இது பண்ணும்போது, இப்ப இன்னைக்கு எது அண்டர் கிரவுண்ட்ல நடந்துட்டு இருக்கோ அது யூ ஆர் புஷிங் மோர் அண்டர் கிரவுண்ட். இல்லை, இப்போ நீங்கள் ஒரு சமூக மாற்றம் அப்படின்னு சொன்னாங்க சகோதரி. இந்தியன் கல்ச்சர் வெஸ்டர்னைஸ் ஆகிவிட்டதுங்கிறாங்க. இந்தியன் கல்ச்சர் வெஸ்டர்னைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இப்போ நம்ம இந்த சட்டம் கொண்டு வரோம். இந்த நாட்டினுடைய பண்பாடு கலாச்சாரங்கள் மாறாமல் இருக்க வேண்டும். அதாவது தேவை நிச்சயமாக நிறைவேற்றப்பட வேண்டும். மெடிக்கலாக பெண்ணுக்கு நிச்சயமாக ஒரு மாற்று வேண்டும் என்பதுதான் மெடிக்கலுடைய வளர்ச்சி, கலாச்சாரத்தினுடைய வளர்ச்சி. அதை நிறைவேற்றியாக வேண்டும். அதை ஒரு தொழிலாக அதை இஷ்டத்துக்கு செய்வாங்க. அதாவது லிவிங் டுகெதரா இருப்பாங்க. சட்டத்திற்கு புறம்பாக, பண்பாட்டுக்கு புறம்பாக அவர்கள் வாழ வேண்டும் என்று அவர்கள் போகிறார்கள். ஓகே, போகட்டும். ஆனால் அப்போது ஒரு குழந்தையை சம்பந்தப்படுத்தி அவர்களையும் அந்த பண்பாட்டு குறைவான ஒரு செயல்பாடுக்கு இருக்கின்ற ஒரு வளர்ச்சியை தருவதை நாம் ஆதரிக்கவில்லை. உரிமை அவர்களோடு சம்பந்தப்பட்டது. ஆனா அந்த குழந்தைக்கு ஒரு தாயும் தந்தையும் இருந்து அது வளர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும்போது மனோதத்துவ ரீதியாக தந்தையோ தாயோ மட்டும் ஒரு முழு குழந்தையாக, முழு மனநிலை இருக்கிற குழந்தையாக இருக்க முடியும். இந்த சூழ்நிலையில இந்த மனச்சிதைவுற்ற மனிதர்களை உருவாக்குகின்ற வகையில இருக்கின்ற செயல்பாடுகள் தான் இவர்கள் சொல்லுகின்ற எல்லாரையும் அனுபவிப்பது. அதை விட்டு மன நிறைவோடு இருக்கிற குழந்தைகள் வேண்டும் என்று சொன்னால் இந்த சட்டத்தினுடைய இந்த சரத்தினுடைய பிரகாரம் எக்ஸ்க்ளூடட் விஷயங்கள் மட்டும் நிச்சயமாக நிறைவேற்றப்படாமல் இருக்க வேண்டும். இல்ல, இதுல முரண்பாடுகள் இருக்கிறதா நீங்க உணரலையா? ஒரு சிங்கிள் பேரண்ட் ஒரு குழந்தையை அடாப்ட் பண்ணலாம், ஆனா வாடகை தாய் மூலமா பெற்றுக்க முடியாது அப்படின்னா அது எப்படி ரெண்டும் முரண்பட்டு இருக்கு? இல்ல, ரொம்ப சிம்பிள். இதுல அதாவது இப்ப அடாப்டேஷன் டிஃபரண்ட். அடாப்டேஷன் வேற எங்கேயோ ஒரு வளர்ந்த குழந்தையை கொண்டு பண்ணுகிறீங்க. ஒரு குழந்தைக்கு நிச்சயமாக ஒரு தாயும் தந்தையும் கட்டாயமாக தேவை. ஒரு ஆண் ஒரு பெண்ணு சேர்ந்த ஒரு தாய்மை, அந்த தந்தையினுடைய பேரண்டிங் இரண்டும் சேர்ந்த ஒரு குழந்தைக்கு தேவை. அந்த குழந்தைக்கு தேவையான அந்த விஷயத்தை டினை பண்ணுவது ஒரு தாய். நிச்சயமாக தாய் மட்டும் நினைத்தாலோ தந்தை மட்டும் நினைத்தாலோ எனக்கு மதர் மட்டும் போதும், ஃபாதர் வேண்டாம், பேரண்ட் அந்த வேண்டாம் என்று அந்த தாயோ தந்தையோ நினைத்து அதை டினை பண்ண முடியாது என்று இந்த சட்டம் சொல்லுகிறது. இது சரியான விஷயம் தானே? ஒரு தகப்பனாக, ஒரு தாயாக, ஒரு பெற்றோராக பார்க்கின்ற போது ஒரு குழந்தைக்கு ரெண்டுமே தேவை தானே? தவறு என்பதை நாமே ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிறோம். அது ஒரு நல்ல நிலை, ஒரு தந்தை தாய் சேர்ந்து வளர்க்கிறது ஆரோக்கியமா இருக்கும், நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா அடாப்டர் குழந்தைக்கும் அம்மா அப்பா இருக்கிறது சரி. ஆனா அடாப்டர் நீங்க ஒரு சிங்கிள் மதர் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறீங்க. ஆனா வாடகை தாய் மூலமா ஒரு குழந்தை பெற்றுக்கணும், அது கூடாதுங்கிறீங்க. அது என்ன புரியல? அது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் இல்ல. அதாவது பாரம்பரியமாக பல ஆண்டு காலமாக பல விஷயங்கள் நாம் செய்து வருகிறோம். இப்ப முதல் படியாக இந்த சட்டத்தினுடைய முதல் படியாக மெடிக்கலாக குழந்தை இல்லாதவர்கள், குழந்தை பெற முடியாதவர்களுக்கு ஒரு வாய்ப்பு.
அதே மாதிரியாக இதுவரை இந்த சட்டத்தை இந்த மாதிரி ஒரு ரெகுலேஷன் சட்டம் இல்லாமல் வெறும் கமர்ஷியலாக கண் போன போக்குல கால் போன போக்குல வெளிநாட்டுக்காரர்கள் தங்களுடைய பணபலத்தால அந்த தாய்மையை அனுபவிக்க தயாராக இல்லாமல் இங்கே இருக்கிற சில சினிமா நடிகர்கள் எல்லாம் அந்த தாய்மையை அனுபவிக்க தயாராக இல்லாமல் பணம் இருக்கிறது என்ற காரணத்தினாலே மட்டும் குழந்தைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதும் ஒரு பக்கம் பணம் இல்லாத ஏழைகளை இதற்கு பயன்படுத்திக் கொள்வதும் இருக்கிற நிலைமையை மாற்றி இந்த நாட்டினுடைய மண்ணினுடைய வளத்தோடு மண்ணினுடைய வாசனையோடு கலாச்சாரத்தோடு பண்பாடோடு இந்த சட்டம் கொண்டு வரப்படுகிறது. இது யாருடைய உரிமையும் டினை பண்ணுவது அல்ல. உரிமை என்கின்ற பேரில் கலாச்சார சீரழிவை ஆதரிக்கின்ற ஒரு சட்டமாகவும் இது இல்லை. சில விஷயங்கள் பல நாடுகள்ல சாத்தியமா இருக்கு. ஆனா இங்க அது இங்க சாத்தியப்படுறதுக்கு முன்பு அது இங்கேயோ வரணுங்கிற எதிர்பார்ப்பதாலும் கூட யூ ஷுட் மேக் த கிரவுண்ட் ரைட் ஃபார் இட். இன்னைக்கு ஒரு சமூக பொருளாதார சூழல் அப்படி இல்லாத போது நீங்க ஒரு அமெரிக்க சொல்யூஷனை கொண்டு இந்தியாவில் நம்ம கொண்டு வந்தோமானா அதுவும் அதை சட்டப்பூர்வமா ஆக்குவோமானா அது விளைவுகள் சரியா இருக்குமாங்கிற கேள்வி இருக்கு. அதனால இந்த சூழலுக்கு இந்த நாட்டோட கலாச்சாரத்துக்கு ஏற்றாற் போல விஷயங்களை கொண்டு வருவோங்கிறாங்க. உங்களோட இறுதியான கருத்து? இல்லை, கண்டிப்பாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சரகசி பூம்னு அவங்களே சொல்கிறாங்க. இன்னைக்கு இத்தனை குழந்தைகள் சரகேட் மதர்ஸால பிறந்துக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அதற்கான தேவை நம்ம நாட்டிலையும் இருக்குது. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நான் கண்டிப்பாக கமர்ஷியல் சரகசியை நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லலை. ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் வைக்கணும். இன்னைக்கு மெடிக்கல் சயின்ஸ் வளர்ந்துருச்சு. என்னால் இன்னொரு முறையில் குழந்தை பெற்றுக்க முடியும். அவரே சொல்கிற மாதிரி அடாப்ஷனுக்கு நான் போகிறேன். அடாப்ஷனை இன்னொருத்தர் குழந்தைய அவங்க தத்தெடுக்கக்கூடிய மனநிலை சிலருக்கு இருக்காத பட்சத்தில் இருவரில் ஒருவரின் ரத்தம் என் ரத்தத்தில் ஒரு பாதியாவது இருக்குங்கிற ஒரு மனநிலையில் சில பேர் சொல்லுவாங்க. என்னால் முடியல, என் மனைவியால் முடியலன்னு ஒருத்தர் சொல்லும் போது என்னோட ஒருத்தராவது அதில் நான் ப்ரொடக்டிவாக என் குழந்தை அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. எல்லாருமே அடாப்ஷன் போய் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. குழந்தை இல்லாதவர்கள் அடாப்ஷன் மூலம் தான் நீங்கள் குழந்தைய எடுத்துக்கணும். அது உங்கள் சொந்தக்கார குழந்தையாக இருந்தாலும் எடுத்துக்கணும், ஃபோர்ஸ் பண்ண முடியாது. சர்டன் திங்ஸ் இந்த சட்டம் என்னன்னா தனிநபரின் உரிமையில் ஒரு அத்துமீறலாக இருக்கக்கூடிய ஒரு செயலாக தான் இருக்கிறது. நீங்கள் என்ஆர்ஐ இதெல்லாம் விட்டுட்டு நம்ம இந்திய பிரஜையே எடுத்துக்கோங்க. ஒரு குழந்தை இல்லாத தம்பதிக்கே குழந்தை அப்படின்னாலும் இந்த கால அவகாசத்தில் தான் நீங்கள் குழந்தை பெற்றுக்கணும், இப்படி பெற்றுக்கூடாது. உங்கள் சொந்த எத்தனை நம்மளோட சொந்தக்காரங்க நம்மளுக்கு வாடகை தாயா இருக்க முயற்சி செய்வாங்க. ஸ்கோப் அதுக்கான தேவை இருக்கு, அது நடந்துட்டு இருக்கு. அப்படிங்கும்போது அதை கட்டுப்படுத்துவது அப்படிங்கிறது கவுண்டர் ப்ரொடக்டிவா இருக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்தா இருக்கு. அமைச்சருமே சொன்னது போல இது நாங்க மாற்றத்துக்கு உரியதான், நாங்க விவாதிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறோம் அப்படின்னு இன்னும் பல கட்டங்கள் இதுக்கு கடக்க வேண்டியிருக்கிறது. அரசுடைய முன்வடி தான் இது பாராளுமன்றத்தில் மக்கள் மன்றத்தில் பெரிய விவாதத்துக்கு உட்பட்டு தான் இது ஒரு சட்டமாக மாறப்போகிறது. இன்னைக்கு விவாதத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. இன்னும் பல கட்டங்களில் விவாதிக்கப்பட இருக்கிறது. நிகழ்ச்சியில் பங்குகொண்ட விருந்தினர்கள் இதுவரைக்கும் பார்த்த நேர்களுக்கும் நன்றி. நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.